அத்தை, நீங்கள் பயிர் உடைக்கிறீங்களா? நான் சமைச்சிடவா? என்ன சாப்பாடு சமைக்க? என்ன சாப்பாடு செய்யறது தான் பெரிய போராட்டமாக இருக்குது. என்ன சாப்பாடு செய்யறதுன்னு எனக்கு இன்னைக்கு காலையிலே என்ன வேலை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, வறுக்க வேண்டிய ஐட்டம், மசாலா ஐட்டம், மட்டன் தூள், சிக்கன் தூள், அப்புறம் இட்லி பொடி, அப்புறம் என்ன பார்த்தேன், உளுந்து கஞ்சி, இது அது எல்லாமே ஸ்டாக்கு கம்மியாயிடுச்சு. அதனால் வெயிலே இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். 2 மணி நேரமே செய்யணும்னு சொன்னால் செய்யவே முடியல. இன்றைக்கி வெயில் நல்ல வெயிலாக அடிக்குது. அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து உட்காந்து கரெக்டாக 5:30 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு உளுந்து வறுத்து, பயிர் வறுத்து, அப்புறம் பயிர் இதுதான் உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த சீட் முறுக்கு செய்கிறது, கெட்டி உண்டை செய்கிறது, முறுக்குக்கு போடுறது. அப்புறம் வேணுங்கிறவங்க வறுத்த பயிரும் வாங்கிக்குவாங்க. முளைக்கட்டின பயிரும் நம்மள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி வறுத்து பலகாரம்லாம் எதுவுமே செய்யலை. இது வறுக்க இதெல்லாம் வறுத்து, அப்புறம் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் வறுத்து வெயிலில் போட்டுருக்கேன். என்ன வறுத்தோம்னாலும் சற்று நேரம் வெயிலில் வச்சு அரைச்சோம்னா தான் நம்ம திருவையில் கரக்கரன்னு அரைக்கலாம். அப்புறம் இதுதாங்க இன்றைக்கி எனக்கு காலை வேலை. இது நான் கொஞ்சமாக உடச்சிட்டு இதை புடச்சி நான் சுத்தம் பண்ணிட்டு எழுந்திரிக்கிறதுக்கு மணி எப்படியும் 12 ஆகிடும். இப்போ காலை சாப்பாடு ஆடு சொல்லிட்டு நான் பழையதான் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டேன். இப்போ என்ன குழம்புக்கு காய்கறியெல்லாம் இருக்குது. நாளைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை, முக்கியமான அமாவாசை. சாம்பார் நாளைக்கு சாம்பார் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன செய்யறது, கிளறின சாதமாக கொஞ்சம் செஞ்சுறேன். உங்களுக்கு பிடிக்காது கிளறின சாதம் எனக்கு தயிர் சாதம், புளி சாதம், இது 2 தான் பிடிக்கும். சாம்பார் சாதம் செய்வா? சாம்பார், கேரட் பீன்ஸ்லாம் கிடக்கு. கேரட் பீன்ஸ் எல்லாமே எல்லா காயுமே, முருங்கைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. எல்லாம் நேற்றே 60 ரூபாய் கிலோ. ஆமாம் ரேட் ஏறி. தக்காளி விலையெல்லாம் அதிகமாக ஏறிடுச்சு. சாம்பார் சாதம் செஞ்சிருக்கியா? முருங்கைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, எல்லா காயுமே இருக்குது. செஞ்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் அப்படி இல்லை கையில் வாங்கிட்டு வந்துடுறேன். தரவா? சின்ன வெங்காயம் வாங்கி தரேன். மற்றபடி எல்லாம் காயெல்லாம் இது பண்ணி இன்னைக்கு கொஞ்சமாக எல்லாம் ரெடி பண்ணி நான் அதுக்குள்ளே இது பண்ணிட்டு வந்துடுறேன். சுட சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். இப்பயே செஞ்சுட்டோம்னா காயெல்லாம் மட்டும் அரிஞ்சு வைக்கிறேன். ஆகிடும். காயெல்லாம் மட்டும் அரிஞ்சு வைக்கிறேன். நீங்கள் டீயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு எல்லாம் போட்டு குடிச்சுக்கிட்டு லேட்டாக செய்வோம். சரி. நீ காயெல்லாம் அரிஞ்சு அதுக்குள்ளே உடச்சி வச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி. எல்லா வீட்லையும் செய்வீங்க. நாங்களே எப்படி செய்யணும்னு பார்க்கணுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு காலையிலே ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக, சூப்பராக, உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக செய்வோம். வாங்க. பயிரெல்லாம் உடைச்சிட்டிங்களா? காய்கறியும் அரிஞ்சிட்டேன். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, எங்கள் அக்கா வீட்டில் இளநீ வெட்டி எங்கள் அத்தா கொடுக்குறாங்க. பேர பிள்ளைங்கெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட் வீடியோ போட்டுருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. பயிர் உடைச்சா சொல்ல. நான் இந்த வெயில பார்த்தோட எனக்கு ஒரு இளநீ குடிக்கணும்னு தோணுது. எனக்கு ஒரு இளநீ அப்படியே பார்சல் போட்டு கொடுங்க. குடிங்க, எங்களுக்கு ஒன்று கொடுங்க. பயிரெலாம் உடைச்சிட்டாங்க. டீயை குடிச்சோன்னு சரி டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம்னு இருந்தேன். சூப்பராக புடச்சி எழுதிட்டாங்க. கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. 10 கிலோ பயிர் இது. சரி, உடச்சி எடுத்துட்டேன். நீ காயெல்லாம் கட் பண்ணிட்டீங்க? எல்லாமே கட் பண்ணிட்டேன். மணி ஆயிடுச்சு 12 மணிக்கு. மிக்சரோட வேண்டியதான் காமிச்சிட்டு 12 மணிக்கு எந்திரி பண்ணி சொன்னா 11 எழுதிச்சிட்டாங்க. ஏன்னா உடச்சி கொடுத்தது. அதனால நான் பாதியில் அது உடச்சி கொடுத்தது. நான் அள்ளி புடச்சேன்னா சரியாக போயிட்டு. வாங்க போய் சாம்பார் சாதம் செஞ்சுடுவோம். காய்கறியெல்லாம் எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா முட்டை. இந்த சாம்பார் சாதத்துக்கு இந்த முட்டைக்கும் சூப்பராக இருக்கும். முட்டை வறுவல் ஆகிட்டுது. இப்போ இதில் நான் என்ன எடுத்துருக்கேன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1 டம்ளரு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். ஏன்னா அது நல்லா குலைவாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் வரும். இப்போ அது பருப்பு போட்டேன்னா நல்லா கழுவிட்டு போட்டேன்னா இதில் காய்கறி பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன்னு, சின்ன வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், பச்சை மிளகா, அவ்வளோதான். ஒரு உருளைக்கிழங்கு. இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். நம்ம 1க்கு 2 அரிசிக்கு தண்ணி வைப்போம். அதே மாதிரி நீங்கள் வச்சுங்க. 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி வைப்பீங்களா? அதை மாதிரி வைக்காம 1 டம்ளர் கூட வச்சுக்கலாம். ஒரு முருங்கைக்காயும் போட்டு, பாதி முருங்கைக்காய் போட்டுருங்க. முருங்கைக்காய் எல்லாமே போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக நல்லா இருக்கும்ப்பா. சாய்பாபா கோயிலுக்கு போனோம்னா அந்த சாதம் கொடுப்பாங்க. சாம்பார் சாதம்னு சூப்பராக இருக்கும்.
இதுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து. சாம்பார் பொடியிலே மஞ்சத்தூள் இருக்கும், ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்குங்க சாதம் பார்க்கறதுக்கு. அதனால நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கணும். இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுற சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நம்ம சேர்க்க முடியாது, அதனால இந்த பாருங்க ஸ்பூனை பாருங்க, ஒரு குட்டி ஸ்பூனு தான். இப்போ கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் பெருசுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு, 3 டம்ளர் எடுத்தேன்னா 3 டம்ளர் இருக்கும். 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கீங்க. 6 டம்ளர் வைக்கணும், 2 டம்ளர் கூட வச்சுருக்கோம். 3 டம்ளருக்கும் 6 டம்ளர் வைக்கணும். நான் 8 டம்ளர் வச்சுருக்கேன், 2 டம்ளர் கூட வச்சுருக்கேன். கொஞ்சம் தலைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால வச்சுருக்கேன். இப்போ தேவையான உப்பு ஒண்டி சேர்த்துக்க வேண்டியதான். எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு ஒரு தாளிப்பு பண்ணி கொடுக்கணும். இந்த தாளிப்பையில பார்க்கலாம். காரம் நம்ம சேர்த்துக்க சாம்பார் தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடியை போட்டுற வேண்டியதுதான். மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு சத்த நேரம் சிம்மில் வச்சு எடுத்துக்குவோம். சாம்பார் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருந்துக்கிட்டு பாரு, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் வெள்ளை உளுந்து, 4 பட்டை மிளகாய். நல்லா கடுகு வெடிச்சதுக்கு பிற்பாடு சேர்த்துக்கலாம். நெய் வந்து நீங்கள் நெய் ஊற்றி வந்தாலும் தாளிச்சிக்கோங்க. நான் நெய் சாதத்தில் சேர்த்துக்கோம்னு நம்ம தாளிக்கிற எண்ணெய் ஊற்றி நான் தாளிக்கிறேன். இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிச்சதுக்கு பிற்பாடு 4 பட்டை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? விசில் நல்லாவே அடைஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. தக்க 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 தக்கன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் இந்த சாதம் சூப்பராக இருக்கும். ரொம்பவும் போட்டு கெட்ட கெட்ட கெட்டன்னு கெட்டஞ்சி விட்டுற வேணாம், மை மாதிரி ஆகிடும். ஒரு அளவுக்கு சாதத்தை உடச்சி விட்டா போதும். இப்போ நம்ம தாளிப்பு இதில் சேர்த்துட்டு உடச்சி விட்டுடலாம். தேனம் குழம்பு சாதம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நாளைக்கு இடையில எல்லாரும் செய்வாங்க. நான் செய்வேன், எல்லா கலரில் சாதம் செய்வேன், ஆனால் இந்த மாதிரி சாதம்லாம் செஞ்சதில்லை, எப்பயாவது. நல்லா உடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொண்டு எங்கள் மாமியாருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு, மணி 12:30 ஆயிடுச்சுங்க. 12 மணிக்கு அவங்களுக்கு டைம் 12:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உடைக்க நம்மள கையில். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த நெய், நல்ல வாசமாக அருமையாக இருக்கும். போதும்லப்பா. இந்த நெய் வாசத்தோட அந்த பருப்பு, பாசி பருப்பு, காய்கறிலாம் சாப்பிடாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் வீட்லேயே காய்கறி சாப்பிட மாட்டாங்க. இப்போ தான் நான் காய்கறியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி விசில் விட்டோம்னா இதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. சூப்பரான சாம்பார் சாதம் அருமையாக இருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் தளன்னு இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். இதுவே கொஞ்சம் தண்ணி, நானே 8 டம்ளர் வச்சேங்க. 3 டம்ளருக்கு 6 டம்ளருக்கு 8 டம்ளர் வச்சேன். அதுவே கொஞ்சம் கம்மியாக இதாக தான் இருக்குது. இன்னுமே கொஞ்சம் இதாக இருக்கும், சாப்பிடலாம். தளன்னு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சாப்பிடலாம். ஆவி பறக்க சுட சுட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. என்ன சாதம்? சாம்பார் சாதம். ஆமாம். ஏன் இல்லை, நல்லா தான் இருக்குது சாதம், ஒரு கலரா. என்ன சாதம்? இதில் எல்லாமே வாசத்துக்கு முருங்கைக்காயெல்லாம் போட்டிருக்கியா கையிலே, அவ்வளோ அருமையாக நல்லா வாசமாக நல்லா இருக்குது. நான் அங்கிட்டு போய் எங்கள் மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்க போனேன். சாப்பாடு கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே இதில் தூக்கி இருந்த நெய்யெல்லாம் தூக்கி இதில் ஊற்றிருக்காங்க. அதான் இப்போ நெய் இதில் நிறையா இருக்குது. அப்புறம் இதுக்கு சூப்பரான முட்டை வறுவல் பாருங்கள்.
மீன் வறுவல் மாதிரி இருக்கா? இந்த முட்டை வறுவல் உங்களுக்கு நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு வேணும் தெரியணும்னா கேளுங்க. நான் தனியாக ஒரு நாளைக்கு ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். நான் எப்போ முட்டை வச்சாலுமே நாங்கள் இந்த மாதிரி தாங்க வறுப்போம். அருமையாக இருக்கும். ரச சாதம், இந்த மாதிரி கலர்ன சாதம், இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கும் இந்த மாதிரிலாம் ட்ரையாக வறுத்து கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்களும் நீட்டாக சாப்பிட்டு வருவாங்க. தளன்னு செஞ்சோங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. அதுக்கு தான் நல்லாவே நிறையாவே தண்ணி வைக்கணும். நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். நல்லா தடன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது எடுத்து சாப்பிடல 12 மணிக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். சூப்பரான மதியான சாப்பாடு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து அமாவாசை. இதை டக்குன்னு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக மதியானத்துக்கு மேலே வீடு வாசல் க்ளீன் பண்ண போகிறோம். நாளைக்கு ஆடி அமாவாசை, முக்கியமான அமாவாசை. வீடு வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி நீட்டாக எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டா நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4-5 காய்கறிகளோட ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசையா சூப்பராக சமைக்கிறாங்க. நாளைக்கும் பெட்டி போடுறதா பாசல் போடுறதா எந்த வேலையும் இல்லை. நாளைக்கும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாளைக்கு ஆடி அமாவாசை ஒன்று தான் முன்னோர் இருக்குது. நாளைக்கு செய்கிறது தான் வேலை. அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு வீடு வாசலாம் தொடச்சிடுவாங்களே. அவ்வளோதான். எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் திருநாசுவரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் தான் எல்லோரும் இந்த வருஷத்துக்கு ஒரு திதி கொடுக்குறவங்களாம் அங்கே போய் கொடுப்பாங்க. நிறையா பேர் அங்கே போய் கொடுப்பாங்க. அங்கே நாளைக்கு பார்த்தீங்கன்னா எள்ளி போட்டால் கீழே விழுவாது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு வருஷம் போனோம். அப்புறமாலாம் ஆடி மாதம் போகிறதில்ல, புரட்டாசி அமாவாசையில் போய் கொடுக்குறது. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு புரட்டாசி அமாவாசையில் போய் கொடுத்துட்டு வருவோம். இன்றைக்கி வீடியோ எவ்வளோ தாங்க. நாளைக்கு வீடியோவில் என்ன செய்யலாம் என்னன்னு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.